வணக்கம் சினிமா ரசிகர்களே. தல அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மாபெரும் கொண்டாட்டச் செய்தி காத்திருக்கிறது. சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களின் பேராதரவை பெற்ற குட் பேட் அக்லி திரைப்படம் ஆக்ஷன் என்டர்டெய்னராக வசூல் சாதனை படைத்தது. இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தின் மூலம் அஜித் ரசிகர்களின் மனம் கவர்ந்த இயக்குனராக மாறியுள்ளார். ஸ்டைலான மேக்கிங், மாசான காட்சிகள் என ரசிகர்களுக்கு விருந்து படைத்தார். ஏப்ரல் 2025 வெளியீடான இந்த படம் தமிழ் சினிமாவில் மீண்டும் ஃபேன் பாய் ஜானரை உயிர்ப்பித்தது. குட் பேட் அக்லி படத்தின் மாபெரும் வெற்றிக்குப் பிறகு ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்தின் அடுத்த படத்தையும் இயக்க ஒப்பந்தமாகியுள்ளார் என்ற தகவல் காட்டுத் தீயாக பரவி வருகிறது. இந்த படம் தற்காலிகமாக ஏகே அர்புஸ்டன் ஃபோர்தா என்று அழைக்கப்படுகிறது. இந்த செய்தி அஜித் ரசிகர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட இடைவெளிக்குப் பிறகு அஜித்துக்கு ஒரு சரியான கம் பேக் படமாக குட் பேட் அக்லி அமைந்ததாக ரசிகர்கள் கொண்டாடினர். ஏகே ஊபத்தன் என்று பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருவதற்கு முன்பே ஆன்லைனில் இந்த படம் குறித்த எதிர்பார்ப்பு வலுவாக பரவி வருகிறது. ஆதிக் ரவிச்சந்திரன் மீண்டும் அஜித்தை இயக்க வேண்டும் என்று ரசிகர்கள் நீண்ட நாட்களாக விரும்பினர். ரசிகர்களின் அந்த ஆசை இப்போது நிறைவேறப் போகிறது போல் தெரிகிறது. இந்த படமும் அஜித் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் அதிரடி ஆக்ஷன் காட்சிகளுடன் உருவாகும் என தெரிகிறது. இந்த செய்திகளுக்கு மேலும் வலு சேர்ப்பது படத்தின் பட்ஜெட் மற்றும் அஜித் சம்பளம் குறித்த தகவல்கள். ஏகே அபாரனான்ட்ரூர் படத்திற்காக அஜித் 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தமிழ் சினிமாவில் ஒரு நடிகருக்கு வழங்கப்படும் மிக அதிகபட்ச சம்பளங்களில் ஒன்றாக இருக்கும் என கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக படத்தின் பட்ஜெட் 225 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 225 கோடி ரூபாய் பட்ஜெட் என்பது தமிழ் சினிமா வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். இது படத்தின் பிரம்மாண்டத்தையும் ஆக்ஷன் காட்சிகளின் தரத்தையும் உணர்த்துகிறது. ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த பிரம்மாண்ட பட்ஜெட்டை எப்படி பயன்படுத்தப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. குட் பேட் அக்லியில் அவர் காட்டிய மேக்கிங் ஸ்டைல் இந்த படத்தில் இன்னும் பெரிய அளவில் இருக்கும் என நம்பலாம். அஜித் தற்போது தனது கார் பந்தய போட்டிகளில் கவனம் செலுத்தி வருகிறார். இந்த போட்டிகள் முடிந்த பிறகு இந்த ஆண்டின் இறுதியில் ஏகே 64 படப்பிடிப்பு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அஜித் தனது ரேசிங் கமிட்மெண்ட்களை முடித்துவிட்டு வருவது படப்பிடிப்புக்கு தயாராக அதிக நேரம் கொடுக்கும். இது படக்குழுவினருக்கும் திட்டமிட வசதியாக இருக்கும். ஏகே அர்புட்டி ஃபானர் படத்தில் கதாநாயகியாக ஸ்ரீநிதி ஷெட்டி நடிக்க வாய்ப்புள்ளதாகவும் சில தகவல்கள் கசிந்துள்ளன. கேஜிஎஃப் படத்தின் மூலம் பிரபலமான இவர் இந்த படத்தில் இணைந்தால் அது படத்திற்கு மேலும் ஒரு பலமாக அமையும். எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. படக்குழு விரைவில் மற்ற நடிகர், நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் பற்றிய அறிவிப்பை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குட் பேட் அக்லி படத்தின் வெற்றியை மீண்டும் ஒருமுறை நினைவு கூர்வோம். த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, சுனில், சிம்ரன் என பல நட்சத்திரங்கள் நடித்த இந்த படம் உலக அளவில் 250 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்ததாக கூறப்படுகிறது. ஆதிக் ரவிச்சந்திரனின் இயக்கம் மாசான காட்சிகளையும் எமோஷனல் தருணங்களையும் கலந்து கொடுத்த விதம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த படம் அஜித்துக்கு ஒரு மாபெரும் கம்பேக்காக அமைந்தது. அந்த மாபெரும் வெற்றியின் தொடர்ச்சியாக ஏகே ஒர்க்ஸ் இப்போது தமிழ் சினிமாவில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் படங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் கூட்டணி மீண்டும் இணைகிறது என்ற செய்தியே எதிர்பார்ப்புகளை எகிர வைத்துள்ளது. அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இந்த படம் குட் பேட் அக்லியை விட பெரிய வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கையில் ரசிகர்கள் உள்ளனர். 275 கோடி ரூபாய் பட்ஜெட், 180 கோடி ரூபாய் சம்பளம் என வெளியாகும் தகவல்கள் ஏகே 64 ஒரு சாதாரண படமாக இருக்காது என்பதை உணர்த்துகிறது. இது தமிழ் சினிமாவின் பட்ஜெட் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் படமாக இருக்கலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் தனது கனவு படத்தை அஜித்துடன் இணைந்து உருவாக்கப் போகிறார். இந்த படம் அஜித் ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு பிரம்மாண்ட விருந்தாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக ஆவலுடன் காத்திருப்போம். ஏகே 64 பற்றிய ஒவ்வொரு தகவலும் இனி பரபரப்பாக பேசப்படும். அஜித்
ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணி மீண்டும் திரையில் மாயாஜாலம் செய்யத் தயாராகிறது. இந்தச் செய்திகள் அனைத்தும் உண்மையாகி ஏகே அருக்குத்திய தமிழ் சினிமாவின் அடுத்த பெரிய மைல்கல்லாக அமைய வாழ்த்துவோம். காத்திருப்போம், கொண்டாடுவோம்.